நான் என்னோட ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியில் எப்படி யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணேன், அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு. நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலையும் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் ஒர்க்கிங் வித் யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போது தான் இந்த சேனல். கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம வீடியோக்குள்ள போக ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ என்னோட பிரைமரி இன்கம் ஸ்ட்ரீமாக இருக்கிறதும் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் தான். அதாவது நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கில்லை வச்சு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன், அந்த ஒர்க்குக்கு இன் ரிட்டனாக எனக்கு மணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் ஃப்ரீலான்சிங் ஒர்க்கிங் பிளேஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் தான் உங்களுக்கு பாஸ் மாதிரி. யூ கேன் ஒர்க் வித் எனி கிளைண்ட்ஸ். நான் அப்படி இந்த என்னோட ஸ்கில்லை லேர்ன் பண்ணதான் வெப்சைட் கிரியேஷன் ஸ்கில் நான் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட். நிறைய பேருக்கு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நான் வந்து அக்வயர் பண்ணதா இந்த யூஎஸ் கிளைண்ட். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து கோவிட் ஹிட் ஆன டைம்ல. அப்போ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அது வந்து ஒரு ஃபேஸ்லெஸ் சேனல், ஓகேங்களா. அதுவும் க்ரோ ஆச்சு, ஒரு 8 lakh வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் டைம் டியூரேஷன் அதிகமாக இருந்துச்சு, பட் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண லேர்ன் பண்ண ஸ்கில் தான் வெப்சைட் கிரியேஷன் ஸ்கில். இந்த ஸ்கில்ஸை நான் வந்து மார்க்கெட்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், மெயில் ஐடிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனலாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பண்ண டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ரீல் மாதிரி எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். அதான் நம்மளுக்கு 2-3 இந்தியன் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க கூட ஒர்க் பண்ணி கொடுத்தா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து அதை நம்ம போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிட்டோம். நான் வந்து மெயில்ஸும் செட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துதான். இது பேர் வந்து கோல்ட் இமெயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு அவங்களோட மெயில் ஐடி எடுத்து நம்மளோட ஒர்க்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அவங்க நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணோம். இதில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நான் இந்தியன் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட பேசிக்கான ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கு உங்களால் எவ்வளோ சார்ஜ் பண்ண முடியும், மேக்ஸிமம் வந்து ஒரு 15,000 பண்ண முடியுமா, ஓரளவுக்கு பேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாலஜி இருந்துச்சு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட. பட் யூஎஸ் கிளைண்ட்ஸ், இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் எல்லாம் நான் அக்வயர் பண்ண யூஸ் பண்ணது இன்ஸ்டாகிராம் பேஜாக ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால டிசைன்ஸ் மட்டும் நல்லா ஹைலைட்டாக அப்லோட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு மெசேஜ் ஃபார்மட் வச்சிருந்தேன். ஒரு அவங்களோட பேர் மாதிரி கொஞ்சம் எடிட் பண்ணி அதுக்கு ஒரு டீட்டெயிலான ஃபார்மட் இருக்கு. அந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி நான் வந்து சென்ட் பண்ண இந்த மெசேஜ் என்னோட போர்ட்ஃபோலியோட இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நான் அவங்ககிட்ட போயிட்டு இன்ஸ்டாகிராமில் கேட்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர முடியும், நீங்கள் வந்து டாலர்ஸில் பே பண்ணுங்க அப்படின்னும் போது அவங்க வந்து 1-2 பேர் ஹெசிடேட் ஆனாங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் அந்த அளவுக்கு நான் ரீச் அவுட் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது ரெஸ்பான்சஸ். ஸோ நம்ம வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ட்ரை பண்ணோம். அந்த மெத்தட் தான் கோல்ட் இமெயிலிங் மெத்தட். கோல்ட் இமெயிலிங் மெத்தட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எல்லாருமே அவைலபிலிட்டியாக இருக்கும். எனக்கு வந்து 1-2 ரிப்ளைஸ் இருந்துச்சு. பட் ஈவென்ச்சுவலி ஒருத்தவங்க மட்டும் தான் க்ளோஸ் ஆனாங்க அந்த யூஎஸ் கிளைண்ட்ஸ்லேருந்து. பட் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது கொஞ்சமாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி தான் வந்து எனக்கு பிளாமர் கிளைண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. அவங்க மூலமாக ரெஃபரலில் தான் கொலம்பியா கிளைண்ட் கிடைச்சாங்க. ஈவன் தான் நம்ம இன்னொரு அவுட் ரீச்சை இமெயில்ஸ் புஷ் பண்ண சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பட் அந்த டைம்ல கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் தேர்டாக நான் ஒரு நியூ வேவ்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து 2x to 3x இருந்துச்சு. ஸோ அந்த கிளைண்ட் அக்வசிஷன் பேஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் கிளைண்ட்ஸ் நான் அக்வசிஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த தேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து கிளைண்ட்ஸ் கொஞ்சம் அக்வசிஷன் ஆரம்பிச்சு. எனக்கு ரீச் அவுட்டும் அதிகமாச்சு. ஸோ அந்த மெத்தடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக என்ன கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற எப்படின்றது ஒரு விஷயமும், நான் எப்படி கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு கம்ப்ளீட்டான கோர்ஸாக வச்சிருக்கேன். மோர் தென் 2,000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பேட்ச் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு யூடியூப்லேருந்து. பேட்ச் 3 பீப்புளுக்காக இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வெயிட் பண்ணி என்னோட வெபினார் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு சில வெப்சைட்ஸ் கூட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் பண்ண வெப்சைட்ஸ் தான். இது எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணாலும் ஐடியா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் நீங்கள் வந்து எப்படி வந்து ஃப்ரீலான்சிங் ஜர்னியை யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட அக்வயர் பண்ணுற இந்த மெத்தட்ஸும் நான் இப்போ உங்ககிட்ட 3 மெத்தடில் 2 மெத்தட் சொல்லியாச்சு. ஒரு மெத்தட் மட்டும் நான் வந்து என்னோட கோர்ஸ்க்குள்ள அக்வயர் பண்ணி வச்சிருக்கேன். நீ டெஃபினட்டாக ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம் என்னோட கோர்ஸ்க்குள்ள அட்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற விஷயத்தை. ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஒயிட்ன்ற ஒரு புது கிளைண்ட்டை யூஎஸ்லேருந்து நாங்கள் அக்வயர் பண்ணி அவங்க என்னோட கிளைண்ட் லிஸ்ட்டில் இப்போ சேர்ந்துருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் ஸ்கில் லேர்ன் பண்ணி அவங்ககிட்ட வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்தாலும் அவங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்க முடியும். நம்ம இந்தியன் கிளைண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கேட்கும் போது அவங்க வந்து தரத்துக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஒன் டைம் பேமெண்ட்டாக தான் ரொம்ப பழகி இருக்கும். அவங்க வந்து அப்படி கிடையாது. அவங்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பழகின ஆட்கள் தான் யூஎஸ் பீப்பிள்ஸ். எனி ஸ்கில்ஸ் நீங்கள் எதர் ஒரு வெப்சைட் டெவலப்பராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கிராஃபிக் டிசைனாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டர் பீப்புளாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த டைப்ஸாக இருந்தாலும் யூ கேன் ஈஸிலி அக்வயர் தம் அப்படின்ற ஒரு மெத்தட்ஸாக இருக்குது. கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் என்னோட கோர்ஸில் இருக்குது. பட் ஆனால் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியாதுல்ல. கோர்ஸில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். நாங்கள் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணலாம், எங்கேருந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை நான் இந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவை நான் எப்படி இந்த டாக்டர் ஒயிட் என்ற புது கிளைண்ட் அக்வயர் பண்ணியிருக்கேன், அவங்களோட மெத்தட்ஸ் எப்படி, அவங்களோட ஜர்னி எப்படி போச்சுன்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி.